Hi friends, welcome to Edho Onnu channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ரவையை வச்சு ஒரு சிம்பிளா ரவா போண்டா பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமா பண்ணிடலாம். பாருங்க குட்டி குட்டியா அழகா பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. ரொம்ப சாஃப்ட்டா கிறிஸ்பியா இருக்கும். வெளியே பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும். உள்ள பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இது ஈஸியா பண்ணிடலாம். இத வாங்க எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் ரவை எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அரை கப்புக்கு ரவை எடுத்துக்கேன். அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். அரை கப் தயிர், கெட்டியான தயிர், அரை ஸ்பூன் சீரகம், நுணுக்கின மிளகுத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியா நறுக்குனது, பச்சை மிளகாய் 1, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. போண்டா பதம், போண்டாக்கு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் லூஸா இருக்கணும். பாருங்க, நான் விட்ட தயிரே கரெக்டா இருக்கு. தண்ணி வேண்டாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அப்பதான் ரவை நல்லா ஊறி நமக்கு போண்டா நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து ரவை வந்து ஊறி வந்திருக்கு தயிரில். ஸோ நம்ம ஈஸியாக போண்டா போடுறதுக்கு பக்குவத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போது நம்ம போண்டாவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. அது எந்த ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு போண்டா எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டுக்கலாம். ஈஸியாக நீங்கள் ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது கூட வந்து சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணா, இல்லை டொமேட்டோ சாஸ் எது வேணா வச்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணா கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகுற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். உள்ளெல்லாம் மீடியம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா மேலே ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரேஷனில் பார்த்திங்கன்னா ரவா கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம், வீணாக்காமல் அந்த ரவையை. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஒரு ½ அன் ஹவரில் பண்ணிடலாம். சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். நல்லா வெளியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு.
ஆயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ ஒன்று இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.